கைஸ் இன்னமும் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த எபிசோடோட ஆரம்பத்துல கான்குரு வந்து அவனோட பப்பட்டை வெளியில எடுக்கிறான். அதுக்கு சாசுரி வந்து என்னோட ஓன் பப்பட்டா, எப்படியா அந்த உடம்பு இதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாவே தேவைப்படாது, ஏன்னா நானே இப்போ ஒரு பப்பட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சாக்ரா த்ரெட்டை யூஸ் பண்ணி ஷின்னோட கனெக்ட் பண்ணிக்கிறான். அப்பதான் அங்க இருக்க பியாகுகான் யூசர் ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. அதாவது ஷின்னோட வயித்துல வந்து டெய்ட்ராவோட கிளே இருக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோன் ஷினோபி வந்து அந்த கிளேவை நம்ம டீஆக்டிவேட் பண்ணணும்னா நம்ம லைட்னிங் ஸ்டைல் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் கான்குரோ வந்து அந்த ஸ்டோன் யூஸரை ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி உருவாக்கி மற்ற ஷினோபிஸை ஹீல் பண்ண சொல்லவே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கான்குரோ சாசுரி ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிப்பாங்க. அதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா நம்ம ஓமோய் வந்து அவனோட லைட்னிங் ஸ்வாடை யூஸ் பண்ணி ஷின்னோட வயித்துல இருக்க கிளேவை வந்து டீஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ணுவான். பட் அது கரெக்டாவே மிஸ் ஆயிரும். அந்த நேரம் பாத்தீங்கன்னா மேல இருந்து நம்ம டெய்ட்ரா வந்து அந்த பாமை ஆக்டிவேட் பண்ணுவான். நம்ம கான்குரோ வந்து உடனே அவனோட சாலமண்டர் பப்பட்டை யூஸ் பண்ணி ஷின்ன அதுக்குள்ள அடைக்கவே அந்த எக்ஸ்ப்ளோஷன் வந்து முடிஞ்ச அளவுக்கு சின்னதாவே முடிஞ்சிடும். பட் இருந்தாலுமே நம்ம சாய்க்கு ஓரளவுக்கு சின்னதா அடிபடும். நம்ம ஓமோய் வந்து கான்குரோ அவனோட பப்பட்டை வச்சு எப்படியோ ப்ரொடெக்ட் பண்ணிடுவான். அப்ப சாய் வந்து கோவமா எழுந்திருச்சுக்கிட்டே என்னோட அண்ணன் வந்து உனக்கு வெறும் பாமா திரியிறானா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப டெய்ட்ரா வந்து நீ இப்படிதான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பியா, நீ வெறும் குப்பை தான், நீ எப்பயுமே சாசுகேவோட இடத்த பிடிக்கவே முடியாது, நீ என்ன சொன்னாலுமே நான் அவனை மறுபடியும் பாமா யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன்ற மாதிரி டெய்ட்ரா சொல்றாங்க. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஷின்னோட உடம்பு வந்து மறுபடியுமே ஜாயின் ஆயிட்டு இருக்கு. அப்ப ஷின் வந்து நான் உன்னை காயப்படுத்த விரும்பல சாய், நான் ஆல்ரெடி இறந்துட்டேன், இப்போ ஃபவுண்டேஷன்லயுமே கிடையாது அப்படின்னு சொல்லவே, சாசுரி வந்து நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், லீஃப்ல இருக்க ஃபவுண்டேஷன் எல்லாருமே சின்ன வயசுல இருந்து ரெண்டு பேரையுமே சேர்த்தே வளர்த்து ஒரு டைம்க்கு அப்புறம் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி டெத் பேட்டில் வைப்பாங்களாமே. இந்த ட்ரைனிங்க ஒரு ஷினோபிக்குள்ள இருக்க எமோஷனை டிஸ்ட்ராய் பண்றதுக்கு தான் என்னமே. அதனால தான் லீஃபஸ் இந்த ஃபவுண்டேஷன்ல நிறைய பவர்ஃபுல்லான ஷினோபிஸ் இருக்காங்களா. அப்ப டெய்ட்ரா வந்து ஒரு பேப்பர்ல நீ வரையறதுனால உன்னை நீ ஆர்டிஸ்ட்னு கூப்பிட்டுக்காத, ஒரு ஆர்ட்னா அதுல எக்ஸ்ப்ளோஷன் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றான். இப்ப நான் பெரிய பாம் பிளாஸ்ட் நடத்த போறேன்ற மாதிரி டெய்ட்ரா சொல்ல, நீ முயற்சி பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாய் அவனோட ஸ்க்ரோலை யூஸ் பண்ணி ஒரு பேர்டை வரையறாங்க. அந்த இடத்துல நல்லா காத்தடிக்கவே அவன் புக்கு கீழே விழுந்திருக்கும். அது ஓப்பன் ஆகி கரெக்டா சென்டர் பேஜ்ல சாயும் ஷின்னும் கை கோத்திருக்கா மாதிரி அந்த ஒரு போட்டோ வந்து நிக்குங்க. அதை பார்த்த நம்ம ஷின்னுக்கு சின்ன வயசுல நடந்த அந்த விஷயங்கள்லாம் நினைச்சு பார்ப்பாங்க. நம்ம சாய் உடனே அந்த பறவை மூலியமா மேல பறந்து போய் அவனோட பீ ஸ்க்ரோலை யூஸ் பண்ணி டெய்ட்ரா சாசுரி ரெண்டு பேரையுமே அட்டாக் பண்ணுவான். அந்த நேரத்தை யூஸ் பண்ணி நம்ம கான்குரோ அவனோட பப்பட்டை யூஸ் பண்ணி டெய்ட்ரா சாசுரி ரெண்டு பேரையுமே புடிச்சிருவாங்க. டெய்ட்ரா உடனே அவனோட எக்ஸ்ப்ளோஷனை யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணும் போது கரெக்டா நம்ம ஓமோய் வந்து லைட்னிங் ஸ்வைல் ஸ்வாடை யூஸ் பண்ணி டெய்ட்ராவை அட்டாக் பண்ணிடுறான். இந்த பக்கம் நம்ம சாசுரியுமே பல ஸ்வாடால அட்டாக் பண்ண படுறாங்க. அதுக்கப்புறம் கான்குரோ வந்து இவங்க ரெண்டு பேருமே ஏன் பப்பட் மூலியமா நான் கட்டி போட்டுக்கிறேன், நீ சாயோட பிரதரை போய் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஓமோய் கிட்ட சொல்றாங்க. அப்ப சாய் வந்து ஒரு விஷயத்த சொல்றான், நான் ஃபவுண்டேஷன்ல இருக்கும் போதே எனக்கு தெரியும் ஒரு நாள் நான் கூட சண்டை போடுவேன்னு நினைச்சு, அந்த நாள் இந்த நாளாவே இருக்கட்டும், வா சண்டை போடலாம் மாதிரி சொல்றாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா சாயும் ஷின்னும் சின்ன வயசுல ஃபவுண்டேஷன்ல எடுத்துக்கினா அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருமே ஷுரிகன் பேட்டில வச்சு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கவே அந்த இடத்துல டான்சோ தான் இவங்க ரெண்டு பேருக்குமே ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான். அப்ப ஷின் வந்து இந்த குனாய் பிராக்டிஸ்ல நான் தான் ஜெயிச்சேன்னு நினைக்கிறேன், சோ நைட் டின்னரை நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். டக்குன்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு மாதிரியாவது கொஞ்சம் தள்ளி போயிட்டு அவன் இரும்பிக்கிட்டே இருந்துட்டு சாய் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, ஷின் வந்து நீங்க வராத நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை அந்த மரத்துல தேய்க்கவே அந்த இடத்துல ரத்தமா இருக்கு. அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப சாய் வந்து நம்ம இங்க வந்து எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறான் ஷின் கிட்ட. நான் எப்பதான் இந்த வெளி உலகத்துக்கு போவேன், நான் வந்து வெறும் டான்ஸையும் உன்ன மாதிரி தான் இந்த இடத்துல பாக்குறேன், எனக்கு நான் வெளியில போவேன் தெரியலன்ற மாதிரி சொல்றாங்க. என்னதா இருந்தாலும் எனக்கு அது பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் உன் கூட ரொம்ப நாள் இருப்பேன் பிரதர் ஷின் அப்படின்னு சொல்லிட்டு சாய் சொல்ல, ஷின் வந்து நானும் அப்படிதான் அப்படின்னு சொல்றான். அப்ப ஷின் வந்து அப்படியே எழுந்துருச்சு அந்த இடத்த விட்டு போய் ஒரு பார்சலை எடுத்துட்டு வந்து நம்ம சாய் கிட்ட கொடுக்குறான். சாய் அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஷின் வந்து ஓபன் பண்ணி பாருன்னு சொல்றாங்க. அதை பார்த்த உடனே நம்ம சாய்க்கு புரியுது அது ஒரு ஸ்கெட்ச் புக்னு. அவன் முகம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்பதான் நம்ம ஷின் சொல்றான், எனக்கு தெரியும் உனக்கு ரொம்ப நாளாவே இது மாதிரி ஒரு நோட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றாங்க ஷின். அப்ப சாய் வந்து இந்த இடத்துல வந்து நீயும் நானும் இருக்கா மாதிரி நம்மளோட ஸ்டோரியை சொல்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே இந்த ஸ்கெட்ச் புக்ல வரைய போறன்ற மாதிரி சொல்றாங்க. ஷின் வந்து நீ அந்த ஸ்கெட்ச் புக்கை மொத்தமா முடிச்சிட்டுக்கு அப்புறம் நீ எனக்கு கண்டிப்பா காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம டான்ஸோவை காட்டுறாங்க. கீழே வந்து நம்ம சாய் ஷின் ரெண்டு பேருமே நிக்கிறாங்க. அப்ப டான்ஸோ வந்து நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு யாருன்னா ஒருத்தர் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஆர்டரை போடுறாங்க. இதுதான் உங்களோட கடைசி டெஸ்ட், 2 நாளுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேருமே உயிரோட இருந்தீங்கன்னா நான் உங்க ரெண்டு பேரையுமே கொன்னுடுவேன்,
புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு டான்ஸோ போயிடுறாங்க. அப்ப சாய் வந்து வாய்ப்பே இல்ல, நான் என்னோட பிரதரை நான் கொல்ல மாட்டேன்னு சொல்ல ஷின் வந்து அப்ப நான் உன்னை கொல்றேன் அப்படின்னு சொல்றான். பார்த்தா நம்ம ஷின் வந்து டக்குன்னு நம்ம சாயா அட்டாக் பண்றான். பட் சாய் வந்து அதுல இருந்து எஸ்கேப் ஆவறாங்க. தொடர்ந்து நம்ம ஷின் வந்து அவனோட குணாயை யூஸ் பண்ணி சாயா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்படியே பாத்தீங்கன்னா எதுக்கு நீ இப்படி சீரியஸா பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி சாய் கேட்க சாய் ஓடிக்கிட்டே இருக்கான். நம்ம ஷின் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. டக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஷின்னுக்கு ஏதோ ஆகி அப்படியே கீழே விழுந்துடுறான். நம்ம சாய் உடனே திரும்பி போய் ஷின்னுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே ஷின் வந்து டக்குன்னு அவனோட குணாயை எடுத்து சாயோட கழுத்துல வைக்கிறான். அப்ப ஷின் வந்து நீ இந்த உலகத்துக்கு ரொம்பவே அமைதியா இருக்க, நீ இப்படி இருந்தா இந்த உலகத்துல வாழ முடியாது, என்னதான் இருந்தாலும் இந்த உலகத்துல நீ தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அவன் கழுத்துல இருந்து எடுக்கிறான். சாய் இதெல்லாம் பார்த்து ரொம்பவே ஷாக்கா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம ஷின்னுக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருக்கும். அப்ப சாய் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்ல ஷின் வந்து நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் எதுவுமே வேலைக்கு ஆகாது, இதை பத்தின எந்த விஷயங்களுமே டான்ஜோக்கு தெரியாது, சோ நீ இங்க இருந்து போயிட்டு நீ என்ன கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு சொல்றான். எனக்கு தெரியும் ஃபவுண்டேஷனோட கடைசி டேஸ்ட் வந்து காம்ரேட கொல்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் எனக்கு உடம்பு சரியில்லாத விஷயத்தை இது வரைக்கும் நான் உங்ககிட்ட சொன்னதே கிடையாது. அப்ப சாய் வந்து எனக்கு தெரியும் நானும் ஒருத்தன் கூட யாருன்னா சண்டை போடுவேன் என்னோட ஃபைனல் டெஸ்ட்ல சொல்லிட்டு, ஆனா அதை நீயா இருப்பேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றான். அப்ப ஷின் வந்து உன்னோட எமோஷன்ஸை கொன்னுடு, இல்லனா உன்னோட வேலையே உன்னை கொன்னுடும், இப்போ நீ இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்றான். அந்த இடத்துல நம்ம சாய் வந்து ரொம்பவே எமோஷனல் ஆகி அவன் கண்ணுல இருந்து தண்ணி வருதுங்க. ஷின் வந்து நான் தான் உன்னோட எமோஷன்ஸை கொல்ல சொன்னல, இந்த மாதிரி அழுவாத அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் சாய் வந்து எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அப்ப ஷின் வந்து அவனோட கடைசி நிமிஷத்துல நான் வந்து உன்னோட பினிஷ் பண்ண டிராயிங் புக்கை பார்த்துருக்கலாம்னு சொல்லி நினைக்கிறான். அப்படியே பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக் முடியுது. இந்த இடத்துல நம்ம ஷின் வந்து நம்ம கடைசி பேட்டில் இந்த இடத்துல முடிக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த இடத்துல கரெக்டா நம்ம ஓமை வந்து உனக்கு ஒன்னும் ஆவல சாய் அப்படின்னு சொல்லி கேக்குறான். இதை பார்த்த ஷின் வந்து அப்ப உன்னோட பேர் வந்து சாயா, நம்ம சண்டை போட வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா உன்னோட அந்த ஸ்கெட்ச் புக்கை கடைசியில பார்த்துட்டேன், அது என்னோட சோலை ஃப்ரீ பண்ணிடுச்சு, உன்னோட காம்ரேட்ஸை நீ விட்டுறாதுன்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு போறான். அப்படியே பாத்தீங்கன்னா ஷின்னோட சோல் வந்து அந்த உடம்பு விட்டு வெளியில போய் ஹெவனுக்கு போற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து டஸ்டாவே போயிருது அவனோட உடம்பு. இன்னொரு பக்கம் நம்ம சாஸ்திரி வந்து என்னால ஏன் என்னோட சாக்கரை திருட மூவ் பண்ண முடியலன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம கான்குரோ சொல்றான், நீ சாக்குரா கூட பேட்டில் பண்ணும் போது உன்னோட மூவ்ஸ் பத்தி எல்லாமே நான் சாக்குரா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியே பாத்தீங்கன்னா சாசுரி விசஸ் சாக்குரா பேட்டில் நடந்திருக்கும் இல்லையா, அந்த இடத்த காட்டுறாங்க. டக்குன்னு பாத்தீங்கன்னா சாக்குரா வந்து சாசுரிய அவளோட த்ரெட் யூஸ் பண்ணி வேகமா இழுத்து பவரா ஒரு பஞ்ச் பண்ணி சாசுரியோட பப்பட்டே துண்டு துண்டா போகுது. டக்குன்னு ஒரு டிக்குன்னு சவுண்டு கேட்க அந்த இடத்துல சாசுரியோட இன்னொரு பப்பட் வந்து அட்டாச்சிக் ஆயிருது. அப்ப கிராணி வந்து நான் இதை யூஸ் பண்ணுவேன்னு நினைச்சே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரோலை எடுத்து ஓபன் பண்றாங்க. அந்த ஸ்க்ரோல்ல இருந்து பாத்தீங்கன்னா 10 சீலிங் பப்பட்ஸ் வந்து வெளியில வருது. ஃபர்ஸ்ட் பப்பட் மாஸ்டர் கிரியேட் பண்ண 10 பப்பட் ஜுட்சுவா, நல்ல கலெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஸ்க்ரோலை தூக்கி பண்ணிட்டு அவனோட ஹார்ட் கிட்ட இருக்க ஒரு இது ஓபன் பண்றான். பார்த்தா அதுக்குள்ள இருந்து 100 பப்பட்ஸ் கிட்ட வருதுங்க. அப்படியே பாத்தீங்கன்னா கான்குரோ வந்து உன்னோட சோலை யூஸ் பண்ணி தான் நீ அந்த மூவ்ஸ் எல்லாம் பண்ண, அதுக்காக தான் நீயே உன்னை பப்பட்டாவை மாத்திக்கிட்டு ஒரு பப்பட்டை உருவாக்கி ஒரு ஹார்ட் ஷேப்ல உன்னோட சோலை கேப்சர் பண்ணி வச்சிருந்த இல்லையா, உன்னோட டைம்லயே நீ தான் ஒரு சிறந்த பப்பட் மாஸ்டராவே இருந்த. இப்போ உன்னோட லைஃபையே வேற யாரோ ஒருத்தன் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் வந்து இப்ப தப்பா சொல்லலன்னா அது வந்து காபுட்டோ தான் பின்னாடி இருந்து உன்னை இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா இப்போ காபுட்டோ வந்து உன்னை யூஸ் பண்ணி உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு பப்பட் மாஸ்டரையே பப்பட்டா அவன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ இப்ப சொல்லு, இப்ப வந்து நீ உன்னை நீ கண்ட்ரோல் பண்றியா இல்ல அந்த காபுட்டோ கண்ட்ரோல் பண்றானா? உன்னோட டெக்னிக் தான் நீ கிரியேட் பண்ண ஒவ்வொரு பப்பட்டுமே வேஸ்ட் ஆலாம் போல. ஃபியூச்சர் ஜெனரேஷன் அதை இவால்வ் பண்ணி அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா கான்குரு இதை எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம சாசுரியோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் ஆகி அவனோட சோல் வந்து போக ஆரம்பிக்குது. அப்ப சாசுரி வந்து கான்குரு என்னோட அப்பா அம்மா பப்பட்ஸை நீ பத்திரமா பாத்துக்கோ, உன்னோட டைம் முடியும் போது அதை நீ வேற யாருக்கிட்டனா நீ கொடு அப்படின்னு சொல்லவே நம்ம கான்குரோமோ சரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்றான். சாசுரியோட சோலுமே மொத்தமா போயிட்டக்கு அப்புறம் ரீஅனிமேஷன் ஜூட்சு பிரேக் ஆயிருச்சு. இன்னொரு பக்கம் நம்ம டேட்ரா வந்து லூசுத்தனமா கத்திக்கிட்டு இருக்கான். சாசுரி அவன் சொல்றதெல்லாம் கவனிக்காத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்க எல்லா ஷினோபிஸ்மே ஷின்னோட சோல் போயிட்டக்கு அப்புறம் அங்க வந்து சாக்ரிஃபைஸ்ல யூஸ் பண்ண பாடி வந்து கீழே விழுந்து கிடக்கும். அப்ப அதை பார்த்துட்டு ரீஅனிமேஷன் ஜூட்சு கேன்சல் பண்ணலனா எப்படி இது நடந்திருக்கும்னு யோசிக்கும் போது நம்ம டேட்ரா வந்து அந்த பப்பட்டை போட்டு ஆட்டிக்கிட்டே இருப்பான். அப்ப கான்குரோ சொல்றான், எனக்கு தெரிஞ்சு ரீஅனிமேஷன் ஜூட்சு பெர்ஃபெக்ட்டா ஆயிருக்கலாம், பட் எனக்கு தெரிஞ்சு ஈஸியாவே நம்ம எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணனா அதை டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஸ்டோன் ஷினோபி வந்து அந்த ப்ரொடெக்ஷனை ஆஃப் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே
கான்குரோ வந்து இல்ல இதுக்கப்புறம் தான் ஆரம்பமேன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம கபுட்டோவை காட்டுறாங்க. மாடரா வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க கபுட்டோ வந்து எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் இந்த ரீஅனிமேஷன் ஜூட்ஸ்ல நிறைய மிஸ்ட்ரீஸ் இருக்கு போல. நல்ல வேளை அது எனக்கு இப்பயே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். கபுட்டோ வந்து மாடரா நீ ஃப்ரண்ட் லைன்ல போய் பேட்டில் பண்ணு. நான் எங்க இருந்துனா மறைஞ்சி ஜூட்ஸு மேல ஃபோக்கஸ் பண்றேன்னு சொல்றான். மாடரா வந்து இந்த பொண்ணு இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி நம்ம ஹைட் அவுட்டை கண்டுபிடிச்சிட்டா. இது கபுட்டோக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இவ வேம்டே தான் பண்ணிருப்பானா. ஸ்னேக் கபுட்டோ ஆரம்பத்துல இருந்து இவனை சரிப்பட்டு வரமாட்டான்னு நினைச்சேன். இவன் என்ன யூஸ் பண்றதா நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா நான் தான் இவனை யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடரா அவனுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருக்கான். இதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாங்க.